இவன் தான் கூப்பிடணும். அப்புறம் சமீப காலமா நீங்க படிப்புல கவனம் செலுத்தி போல இருக்கு. ஏன்னா படம் பண்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இப்போதான் ரீசெண்டாக பிடி சார்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணோம். இப்போ அடுத்தது சூமோன்னு ஒரு படம் ரெடியாக இருக்குது ரிலீஸுக்கு. அதுக்கு அடுத்தது அகத்தியான்னு ஒரு படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறமா ஜீனின்னு ஜெயம் ரவி அண்ட் ஏஆர் ரஹ்மான் நடித்த படம் அதுவும் ரெடியாக, மியூசிக் போட்ட படம் அதுவும் ரெடியாக இருக்குது ரிலீஸுக்கு. ஸோ 1 by 1 ஜனவரியிலேருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு 3 படம் கண்டினியூஸாக வந்துடும். அது இல்லாமல் நிறைய படங்கள் ப்ரொடக்ஷனில் இருக்குது. பெரிய ஸ்டார் காஸ்ட் வச்சு மூவி பண்ற வாய்ப்புகள் இருக்காங்க. ஃபர்ஸ்டே இருந்திருக்கு, அவங்களுக்கு ப்ராப்ளம்னால இல்லை, இப்போ மறுபடியும் இருக்கா? இப்போ தனுஷ் சார் வச்சு 2 படம் பண்ணிட்டு இருக்கோம். ஜெயம் ரவி வச்சு 2 படம் பண்ணிட்டு இருக்கோம். மூக்குத்தி அம்மன் 2 பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் இருக்கு. பெரிய ஸ்டார் நீங்க கேட்குற ஸ்டாரோட பேசிட்டு இருக்கோம். 2026 கண்டிப்பா உண்டு இருக்கலாம். அப்புறம் நீங்க பாக்குறீங்க சோசியல் மீடியால ஒரு படத்தை தாண்டி தனிப்பட்ட விமர்சனம் நடக்குது. நீங்க ஒரு ப்ரொடியூசரா எப்படி பாக்குறீங்க? தனிப்பட்ட விமர்சனம் நான் உண்மையான விமர்சனமா இருந்தா அதை நான் ஆமோதிக்கிறேன். அதாவது பேச எல்லாருக்கும் என்னோட நண்பர்களுக்கு வணக்கம். என்ன பிடிச்சிருக்கோம் கொஸ்டின் போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆல் தேங்க்யூ ஸோ மச் வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஐஸ்வரி கணேசன் சார். ஏன்னா ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளி. அவங்களுடைய டாக்டர் பிரீத்தி அவங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல ஐஸ்வரி கணேசன் சார் என்னை கூப்பிட்டு அந்த மாதிரி ஃபோனில் கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் டாக்டர் பட்டம் கொடுக்குறோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நான் ஒரு செகண்டில் பல தாட்ஸ் என் மைண்டுக்கு போயிட்டு வந்துச்சு. சரி, முதல்ல நீ அதுக்கு டிசைனிங்கான பர்சனா அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அப்போ அவங்க எதாவது சூஸ் பண்ணி அந்த அன்போட அந்த மரியாதையோட இது வரைக்கும் நம்ம பண்ண ஒர்க்குக்கு ஒரு இது கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அதை சந்தோஷமாக நம்ம போய் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்றுக்கிட்டேன். என்னுடைய அதாவது நான் பெரிய அறிவாளியா முட்டாளா பலசாலியா எனக்கு தெரியாது. என் செய்யும் உழைப்புக்கு நான் உண்மையாக இருக்கேன். அது மட்டும் நான் எப்பொழுதுமே எனக்குள்ள ஒரு குவாலிட்டி. அதை 100% பெருமையாக தான் நான் சொல்லிக்கொள்வேன். அந்த உழைப்புக்கு இன்னைக்கும் ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க. அதை நான் ரொம்ப சந்தோஷமாக அந்த மனசில் நான் அந்த அன்போடு நான் ஏற்றுக்கிறேன். ஒருவேளை நான் எனக்குள்ள எனக்கு ஒரு நாற்பது பார்க்கணுங்களோட எனக்கு நான் கம்மியாக ஃபீல் ஆச்சுன்னா நான் எப்படியாவது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சு இந்த பேருக்கு இன்னும் நான் பெருமை சேர்க்கிற அளவுக்கு நான் நடந்துக்குவேன் நான் நம்புறேன். கேம் சேஞ்சர் இருக்குது. கேம் சேஞ்சர் இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா லாங்குவேஜும் ரிலீஸ் ஆகுது. அந்த எல்லா லாங்குவேஜும் நான் தான் வாய்ஸ் கொடுக்குறேன் அதுக்கு. அந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டாக்டர் பட்டம் வாங்கினவங்க எல்லாருமே கேர்ள்ஸில் டாக்டர் பட்டம் வாங்கினவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 4 இயர்ஸ் எடுத்தீங்கன்னா சிந்து சார், அப்புறம் சங்கர் சார், ராம்சரண் சார், இப்போ நான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன கரெக்ட்னா மாநாடு நான் 2 பேரும் சேர்த்து பண்ணோம். இப்போ கேம் சேஞ்சர் சங்கர் சார், ராம்சரண் சார், நாங்கள் சேர்ந்து பண்ணிட்டோம். ஸோ மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இப்போ ரிலீஸ் ஆகிற கேம் சேஞ்சரும் இதோடைய சிங்கில் நல்ல மிகப்பெரிய வெற்றி அடைன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் once again ஐசிங் சார் ஃபார் honoring us with this great award. Thank you.